12 சீஷர்களின் வாழ்க்கை வரலாறு. முதலாவதாக சீமோன் பேதுருவின் வாழ்க்கை வரலாறு. அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுருவிற்கு சீமோன் என்றும் கேபா என்றும் சீமோன் பேதுரு என்றும் பல பெயர்களுண்டு. மலையாளத்தில் பத்ரோஸ் என்றும் ஆங்கிலத்தில் பீட்டர் என்றும் பெயர்கள் உண்டு. கேபா என்றால் கட்பாறை என்று அர்த்தம். சீமோன் என்றால் கேட்கிறவன் என்று அர்த்தம். பேதுரு என்றால் கட்பாறை என்று அர்த்தம். இவரின் தகப்பனின் பெயர் யோனா. இயேசு கிறிஸ்து சில இடங்களில் பேதுருவை பார்த்து யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். பேதுரு மீன்பிடி தொழில் செய்து வந்தான். அந்திரேயாதான் முதலில் பேதுருவை இயேசுவிடம் அழைத்து சென்றான். இயேசு பேதுருவை பார்த்து, நான் உன்னை இன்றிலிருந்து மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இந்த பேதுருவும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பின் சென்றான். இந்த பேதுரு மிகவும் சுறுசுறுப்புள்ளவர். இயேசுவை மிக அதிகமாக நேசித்தார். அவருடைய தனிப்பட்ட முறையில் கர்த்தருக்காக மிகுந்த வைராக்கியம் உள்ளவராக திகழ்ந்தார். அதேபோல் இயேசுவும் அனைத்து சீஷர்களை பார்க்கிலும் பேதுருவிடமே எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்தார். ஒருமுறை இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, நான் யார் என்று கேட்ட பொழுது, நீர் தேவனுடைய குமாரன், நீர் மேசியா என்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வண்ணம் பதிலளித்தவரும் இந்த பேதுருதான். இயேசு கூட ஒருமுறை பேதுருவை பார்த்து, நீ இந்த கல்லுகளின் மேல் எனக்கு ஒரு சபையை கட்டுவாய் என்றார். ஒருமுறை இயேசு நடுக்கடலின் மேல் நடந்து வருவதை பார்த்த சீஷர்கள் பயந்து அலறிக்கொண்டிருந்த சமயத்தில் பேதுரு தைரியமாக இயேசுவை நோக்கி, நானும் உம்மை போல் நடந்து வருவேன் என்று சொல்லி சிறிது தூரம் நடந்து சென்றார். 12 சீஷர்களை பார்க்கிலும் இந்த பேதுரு மிகவும் துணிச்சலாக தனது சந்தேகங்களை இயேசுவிடம் கேட்டு தெளிவை பெற்றுக்கொண்டார். அதேபோல அடிக்கடி இயேசுவிடம் திட்டு வாங்குவதும் இயேசுவால் கடிந்து கொள்ளப்படுபவரும் இந்த பேதுருதான். இயேசுவை காட்டிக் கொடுக்க போகிறவன் யார்? அவனை நான் பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இயேசுவின் அன்பான சீடனாகிய யோவானை இயேசுவிடம் கேட்கும்படி தூண்டியவரும் இவரே. இயேசு அநேகரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அதில் பேதுருவின் வீடும் ஒன்று. இயேசு பேதுருவின் மாமியை ஜுரத்திலிருந்து சுகப்படுத்தினார். இயேசு தனது 12 சீடர்களின் கால்களையும் வரிசையாக கழுவிக்கொண்டு வரும் பொழுது அனைவரும் சும்மா இருக்க பேதுரு மாத்திரம் ஆண்டவரை பார்த்து, நீர் ஒருபோதும் என் கால்களை கழுவக்கூடாது என்று துணிச்சலுடன் கூறினார். அதற்கு இயேசு, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் நீ எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டாய் என்றவுடன், ஆண்டவரே, நீர் என் கால்களை மட்டுமல்ல என் தலையையும் கூட சேர்த்து கழுவுங்க அப்படின்னு சொன்னவரும் இந்த பேதுரு தாங்க.